பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். ஆமீன். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நான் உனக்கு முன்னால் நடந்து போகிறேன். தடைகள் இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு சோர்வை கொண்டு வருகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் தடைபட்டு போயிடுச்சா? திருமண காரியம் தடைபட்டு போயிடுக்கா? பிஸ்னஸ் காரியம் தடைபட்டு போயிடுச்சா? ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகவே இருக்குது. வேலைக்கு தான் எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் தடை தான் வருது. என் கடன் பிரச்சனை மாறணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை உண்டானதுனால ரொம்ப மனசோர்வா கலங்குறீங்களா? கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே பயப்படாத, என் மகளே பயப்படாத, நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போறேன். நான் அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. சரி, இந்த தடை எதனால வருது அப்படின்னா, இந்த தடையை கொண்டு வருகிறவன் சத்துரு தான். இந்த சத்ருவால தடை வருமானா, நீங்க இயேசுவின் நாமத்தினால அவனை எதிர்த்து ஜெபிக்கணும், துதித்து ஜெபிக்கணும். அந்த தடை உடைக்கப்படும். வேத புஸ்தகத்துல ஆண்டவர் தடைகளை உடைத்த நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு. கடல் தடையா நின்ற பொழுது கடலை 2 பிளந்து அதுல வழியை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். எரிகோ மதில் தடையாய் இருந்தபோது தேவ பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து துதித்து ஆர்ப்பரித்த போது மதில் அந்த தடை நொறுங்கி விழுந்தது. யோர்தான் நதியினால ஒரு தடை உண்டான போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அந்த தடையவே மாற்றினாரு. உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகுது. தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோட, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தராய் நீர் முன் நடக்கிறீர். இந்த நாட்களில் தடைகளை மாற்றி வாய்க்க பண்ண போகிறீர். வழிகளை திறப்பதற்காய், அற்புதங்களை காண செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த தடைகளை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.